இசையால் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸ். காற்றில் பரவும் ஓர் கவிதை, காதில் ஒலிக்கும் ஓர் குழந்தை, உங்கள் மனதின் சாயல் தெரியும், எங்கள் அலைவரிசை உங்கள் இதயம், வான் விரியும் உயிர்த்தேன் சாரல் செவியில். இது கோடை பண்பலை 100.5. இது கோடை பண்பலை 100.5. செவியில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்றைய வானவில்லின் வண்ணம் வழிப்பயணங்களில் விழிப்புணர்வு. வழிப்பயணங்களில் விழிப்புணர்வு அகில உலக சாலை பாதுகாப்பு வார வானவில்லாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கிறார் கவிஞர் பழ தர்மானந்தன், கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்கலாம். பொதுவான நேயர்கள் 24 24 29, மற்றொரு எண் 290 333, மகளிர் 24 24 24, அறிமுக நேயர்கள் 24 24 26 இணையலாம். முன் இணைப்பிற்கு 4542 இணைச்சு. நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்கிறார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ. நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். கால்நடையா போறவங்க சைக்கிள் காரன முறைக்க, சைக்கிளிலே போறவங்க ஸ்கூட்டர வழி மறைக்க, ஸ்கூட்டரில போறவங்க மோட்டார் காரன தடுக்க, மோட்டார் காரன் லாரியை விட ஓவர் ஸ்பீடு எடுக்க. அப்பம் விட்டு ரோட்டுக்கு ஆளுக்காளு சண்டதா, கத்தி கத்தி புண்ணாச்சு அண்ணாச்சி தொண்டதா, எல்லாரும் ஒன்னா போக எப்படித்தான் ஆகுமையா? சிகப்பு விளக்கு எதுக்கு இருக்கு புரிஞ்சிக்கணும் பாப்பா, பச்சை விளக்கு எரிஞ்சிடுச்சு முன்னால நீ போப்பா. ஆனை சிங்கம் புலிகள் கூட அதது ரூட்டுல போகுது, ஆறறிவு இருக்கு சனங்க தினமும் ரூட்டு மாறுது. படிச்சதை எப்போதும் நடப்புல கொண்டானி, நடப்புல வந்தாத்தான் நாட்டுக்கு ஒரு ராசானி. நாளைக்குள்ள ராசாக்களை இன்னைக்கு ஏத்தி போகும் வண்டி. ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ, அட ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ. விழிப்புணர்வு எங்கெல்லாம் இன்றைய சூழலில் தேவைப்படுகிறது. பல நேரங்களில், பல இடங்களில், பல விடயங்களில் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சில தருணங்களில் மட்டும், சில சமயங்களில் மட்டும் விழிப்புணர்வோடு செயல்பட முயற்சி செய்கிறோம். இங்கே இன்று இப்போது நாம் கலந்து தெரிந்து கொள்ள இருப்பது, நமது வழி பயணங்களில் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் வாழ்க்கை பயணம் நலமாக அமையும் என்பதே. அகில உலக சாலை பாதுகாப்பு வாரத்தினை சிறப்பிக்கின்ற வகையில் நமது 100.5 இன்றைய வானவில் ஒரு மதிப்புமிகு அழைப்பாளரை விருந்தினராக அழைத்திருக்கிறது. கரூர் மாவட்ட போக்குவரத்து அலுவலர் கவிஞர் பழ தர்மானந்தன் ஐயா அவர்கள். 35 ஆண்டு காலமாக போக்குவரத்துறையில் உதவி பொறியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர், வட்டார போக்குவரத்து அலுவலர். இதையெல்லாம் மிஞ்சி தமிழக அரசின் சார்பில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச சாலை பாதுகாப்பு மாநாட்டில் தமிழக அரசின் பிரதிநிதியாக சென்று சிறப்பு உரை நிகழ்த்தியிருக்கிறார். மிகச்சிறந்த படைப்பாளி இவர். ஐயா வணக்கம். தன்னுயிர் தந்து என்னுயிர் ஈன்ற எனது அன்னையையும் வாரி அணைத்த எனது அன்னை தமிழையும் நான் இங்கே வணங்குகிறேன். 24 மாவட்ட மக்களின் ஏறத்தாழ 3 கோடி பேரின் அறிவு கண்களை தினந்தோறும் தனது சிந்தனை கரங்களால் விழிக்க வைத்து கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கும் அதன் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அருமை. தொடக்கமே நீங்கள் சிறந்த கவிஞர் என்பதை எங்களுக்கு சொல்லி நன்றியா. இந்த போக்குவரத்துறையில் தான் நம்ம நுழைந்து இதில் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எந்த வயசில் வந்தது? குறிப்பாக சொல்லப்போனால் எனது தந்தையார் வனத்துறையிலே
வனச்சரகராக பணியாற்றினார். இதே கொடைக்கானலிலும் ஒரு காலத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே பணியாற்றி வந்தார். அது மிகச்சிறந்த பணியாச்சே. அற்புதம் ஐயா. காடுகளை காதலித்தால் கனவுகளுக்கும் கால் முளைக்கும். அழகு அழகு அழகு. அதுபோல எனக்கு வனத்துறையிலே பணியாற்ற வேண்டும் என்பதே எனது அவா. சரி சரி சரி. அதற்காக நான் முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். ம். +2 படிக்கும்போது பாட்டனி சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுங்க. சரி சரி சரி. அதுலேயே கூட மேத்ஸும் வந்தது. கணக்கு சற்று பிணக்காகவே இருந்தது. பாரதியாருக்கே அது கஷ்டமாக இருக்கும் பொழுது நாமெல்லாம் இங்கே. சரி. வேறு வழி இல்லாமல் கணக்கில் வந்து நான் தவறிட்டேன். சரி சரி. தோல்வி அடைந்து விட்டேன். கணக்கு நீங்கள் போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. இருப்பினும் இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். எனது மனைவி கணக்கு வாத்தியார். ஆஹா. அவ எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சு சரி 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 டீச்சராக இருக்காங்க. அவங்க அப்போ தினமும் அல்ஜீப்ரா தான் வீட்டில். ஆமாம். சிறுமலைப்புதூருங்கிற ஸ்கூலில் அருமையான ஊருங்க அது, நடத்திட்டு இருக்காங்க சார். சரிங்க சார், சொல்லுங்க. அதனால் அதில் சற்று வந்து நான் அதில் கொஞ்சம் எனக்கு வந்து மனசு உடைந்து போய்விட்டேன் என்றே கூற வேண்டும். சரி. பின்னர் எனது தந்தையார், சரி நீ என்ஜினியரிங்கில் ஏதாவது சேர்ந்துக்க, சரி சரி அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுத்தார். அப்போ நான் பாலிடெக்னிக்கில் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற மகாலிங்கம் பாலிடெக்னிக்கில் 1ஆம் ஆண்டு சேர்கிறேன். சரிங்க சார். சேர்ந்து எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிப்பு எடுத்து நான் பின்னர் படித்து அதன் பின்னர் அரசு போக்குவரத்து கழகத்திலே உதவி பொறியாளராக பணிபுரிந்து அருமை. அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுதுமே எனக்கு இந்த காக்கி சட்டையை போட வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஊறிக்கொண்டே இருந்தது. சீருடை பணியாளர் தந்தையை போன்று வர வேண்டும் என்ற ஒரு அவா. அருமை அருமை அருமை. எனவே நான் இதற்கு ஒரே வழி மோட்டார் வாகன ஆய்வாளராக வர வேண்டும் என்பதுதான். சரி. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலே தேர்வு எழுதி கடந்த 1998ஆம் ஆண்டு பேட்சிலே நான் மோட்டார் வாகன ஆய்வாளர் நிலை 2ஆக பதவி பெற்று பின்னர் பதவி உயர்வு பெற்று தற்போது வட்டார போக்குவரத்து அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அருமை அருமை. உங்களுடைய தொடக்கம் மிக அருமையாக இருந்தது. ஒரு விஷயத்தை அருமையாக சொன்னீங்க. அப்பா செய்த அந்த தொழில், அப்பாவுடைய அந்த சீருடையின் தானும் உடுத்த வேண்டும். அருமையான ஒரு கவிதையில் ஆரம்பித்தார். நேர்களே, காடுகளை காதலியுங்கள் என்று. வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், யார்? அன்பு தம்பிக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது புதுக்கோட்டை மாவட்டம் கோனாபுரத்துல இருந்து பழனியாய் பேசுறேன். பழனியாயமா, என்ன வண்டி ஓட்டுவீங்க நீங்க? ஸ்கூட்டியா? எனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. சரி சரி. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், கேளுங்க. ஆமா ஆமா ஆமா. ஒரு அருமையான தலைப்பு. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு ஐயாட்ட ஒரு கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு வழி பாதை அப்படிங்கிறது இப்ப சமீபத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சுற்றுலா வேணும் அரசு பத்தினைக்கு மோதி நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி இந்த ஒரு வழி பாதையில அங்க இருந்து வரும்போது இங்க இருந்து வரும்போது அதுக்கான ஒரு பாதுகாப்பு, ஏன்னா இன்னைக்கு அது தெரியாம தான் இன்னைக்கு அன்னைக்கு மோதிச்சு. இதுக்கான ஒரு சாலை பாதுகாப்பு அதை எப்படி அமைக்கணும் அவங்க அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் சொல்லணுங்க. சொல்லுங்க ஐயா. ஒரு வழி பாதைனா அதை நீங்கள் இரு வழியை உபயோகப்படுத்தக்கூடாது. சரி. ஒரு வழிப்பாதை என்பது ஒரு வழியே செல்வதற்கு மாத்திரம்தான். இங்கே நம்ம என்னன்னா பாரதிதாசனை தான் நம்ம இங்கே துணைக்கு கொண்டு வரணும். நல்லா இழுக்கலாம் வர. ஒரு முறைதான் காதல் வரும், அது தமிழர் பண்பாடு. மறுமுறை காதல் வந்தால் என்ன செய்வது? சரி சரி. அந்த ஒரு முறை என்பதே கேள்வி இப்போது. சரி. வாழ்க்கையே காதலித்து பார், புரியும் அப்போதுன்னு நம்முடைய புரட்சி கவிஞர் சொன்னார். சரி சரி சரி. சாலைகள் வந்து பாரதியார் வந்து முதல்ல பாடி விட்டுட்டு போனார், 30 கோடி முகமுடைய ஆள்னு சொல்லி சொன்னார். இனி சிந்தனை ஒன்றுடைய ஆள்னு சொன்னார். 30 கோடி மக்கள் தொகை கொண்ட காலத்தில் இருந்த சாலை, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருந்த சாலை தற்போதும் இருக்கிறது. அது வந்து பயோமெட்ரிக்காக பெருகி வருகிறது சாலை. சரி சரி சரி. ஆனால் மக்கள் தொகை வந்து ஜியோமெட்ரிக்காக பெருகிறது. 2 4 ஆகுது, 4 16 ஆகுது, 16 32 ஆகுது, 32 64 ஆகுது. பிரிக்க முடியாதது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாகனத்தையும் மனிதனையும் பிரிக்க முடியாது. பிறக்கும் போதும் ஒரு மனிதன் வாகனத்தில் தான் செல்கிறான். சரி. இறக்கும் போதும் ஒரு மனிதன் வாகனத்தில் தான் செல்கிறான். அருமை அருமை அருமை. ஒரு வீட்டில் மக்கள் எத்தனை பேர் வசிக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே வாகனம் அத்தியாவசியமாகிறது. சரி. அப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட இருக்கணும். சரி சரி. சாலை பாதுகாப்பு பத்தின அறிவு நம்மளுக்கு இருக்கணும். அருமையா சொன்னீங்க. அதாவது பாரதிதாசன் ஐயா சொல்லுவாங்க, கல்வி இல்லா நிலம் கலர் நிலம். சரி.
அங்கே நல்ல புல் விளையலாமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். அருமை அருமை. நம்முடைய அரசு சாலை பாதுகாப்பு பற்றிய விதிகளை மாணவர்களிடையே தற்போது கற்பித்துக் கொண்டு வருகிறது. ஆமாம், வருகிறார்கள். அப்போ நம்ம அடிப்படையிலே இந்த கல்வி நம்ம மனதில் ஊற வேண்டும். ஒரு வழிப்பாதைனா என்ன, இருவழிப்பாதைனா என்ன, அதை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், சரி, பிறருக்கு துன்பம் தராமல் நாம வாகனத்தை இயக்க வேண்டும். ஒரு வழிப்பாதைனா ஒரு வழியில் நாம தான் போகணும். சரி சரி சரி. அதில் ஆப்போசிட்ல வர்றவங்க மிகவும் தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அப்படி வரும்போது மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவங்க வந்து விதிகளை மதிப்பது இல்லை, அவர்கள் மதிப்பதும் இல்லை. எதிரே வரக்கூடியவர்களுக்கு சரியான என்னது பாடம் சொல்லித்தருக்கான வாய்ப்பும் அங்கே அந்த நேரத்துக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சாலைகள் எதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன, விதிமுறைகள் தமிழக அரசு அளவுக்கு அதிகமாக வகுத்து கொடுத்துகிறது. நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. கோடை பண்பரை 100.5 வானவிலில் நாம் கவிஞர் பழ தர்மானந்தன், அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஐயா, அந்த சாலை பாதுகாப்பு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. சாலை பாதுகாப்பு என்பது நியாயமான விஷயம்தான். ஆனால் பாதுகாப்பான சாலைகள் நமக்கு இருக்கிறதா? ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் திரும்பி பார்க்கணும். அப்போ நம்முடைய சாலை எப்படி இருந்தது என்பது ஓரளவுக்கு புரியும். சரி. இதே நம்ம திண்டுக்கல்லிருந்து பெங்களூர் போகிற சாலையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லிருந்து திருச்சி போகிற சாலையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லிருந்து கன்னியாகுமரி போகின்ற சாலையாக இருக்கட்டும், சரி, முதல்ல ஒரு வழிப்பாதையாக இருந்தது, பின்னர் இருவழிப்பாதையாக இருந்தது. சரி. அதில் சென்டர் மீடியன் கூட இல்லாமல் இருந்தது. சரி. பின்னர் சென்டர் மீடியன் வந்தது. சரி. இப்போ நாற்கரச்சாலை வந்துருச்சு. சரி. உங்களுக்கு 4 லேன்ஸ் வந்துருச்சு, 6 லேன்ஸ் வந்துருச்சு, எக்ஸ்பிரஸ் வே வந்துருச்சு. சாலைகள் மேம்படாமல் இல்லை. சரி. சாலைகள் மேம்பட்டு கொண்டிருக்கின்றன. முடிந்தவரை அரசு சின்ன சின்ன கிராமங்களை கூட விட்டு வைக்காமல் அனைத்து சாலைகளையுமே தார் சாலைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது. சரி சரி. சாலைகள் மேம்பட்டு இருக்கிறது, வாகன ஓட்டுநர்களும் மனிதர்களின் மனம்தான் மேம்படவில்லை. நாற்கர சாலையில் என்ன விதிமுறை இருக்கிறதோ அதை சந்து பொந்துகளில் கூட அதைத்தான் அவங்க பின்பற்றுறாங்க. எப்படி சொல்கிறோம்னா, வலது பக்கமாக தான் நம்ம முந்தி செல்வாங்க, சின்ன சின்ன சந்துகளில் கூட இடது பக்கம் போகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்குலாம் என்னங்க சொல்லலாம்? அது மிகவுமே தவறுங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம வந்து சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றணும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. சரி. மக்கள் அதை வந்து மிகவும் வந்து அதை பின்பற்றுறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க. எது ஈஸியஸ்ட் ரூட்டு, எது எளிமையாக நம்ம ஒரு இடத்துக்கு சென்றடையலாம், அதனால சாலை தடைகளை மீறலாம், சாலை விதிகளை மீறலாம், சென்ட்ரல் மீடியனை தாண்டி கூட போகலாம். இப்படிங்கிறதுனால தான் விபத்து அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடினங்கு பிறத்தல் அரிது, பெறுதற்கரிய பேரு மானிட பேரு. ஒருத்தன் வந்து கருவறையிலிருந்து பிறக்கிற மனிதன் நேராக கல்லறையை நோக்கி பயணம் செய்கிறான். இதற்கு இடையே இருக்கிறது தான் வாழ்க்கை பயணம். அந்த வாழ்க்கை பயணத்தை அழகாக ஒரு மலர் எப்படி வந்து மலரோ வண்டுகள் மலர்களிலிருந்து தேனை எடுத்து அதனுடைய வாழ்நாள் பயணத்தை எப்படி அது முடித்துக் கொள்கிறதோ அதுபோல் மனிதன் முடித்துக் கொள்வதில்லை. இந்த சாலையில் அடிபட்டு இறக்கிறவர்கள், கொடுங்காயம் அடைவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது. காரணம் விதிமுறைகளை மீறுவது. சக மனிதனுக்கு இவர்கள் சக மனிதனை ஒரு மனிதனாகவே பொருட்டாக பார்ப்பதில்லை. அருமையா சொன்னீங்க. ஒருவேளை எதிரே ஒரு நபர் வந்தாலும் கூட சரி வந்துவிட்டான் வழியை விடலாம் என்றால் விடுவதில்லை. இவர் ஒரு முகப்பு விளக்கை எரிய விடுகிறார், அவர் ஒரு முகப்பு விளக்கை எரிய விடுகிறார். இது சட்டத்திலேயே இல்லை. இது பெரும் சவாலா காவல்துறைக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. சரி, வந்து விட்டார் என்றால் அந்த சக மனிதனை பார்த்து ஒரு சிரிப்பது கூட இல்லை. கடிகாரத்தின் முட்கள் கூட முட்கள் தான், மணிக்கு ஒரு முறை இரண்டும் தம்மை அணைத்து முத்தமிட்டுக் கொள்ளும். ஆனால் இந்த சக மனிதனை பார்த்து சிரிப்பது கூட கிடையாது. இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு நேயர் இப்போ நம்ம இணைப்பில் வர்றாங்க, யாருன்னு பார்ப்போம். வாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இளம்பருதி பேசுறேன் ஐயா. வாத்தியார் நானு. ஆசிரியர் சொல்லாம நம்ம வாத்தியார். அருமையா இருக்கு, இளம்பருதி. நல்ல வார்த்தையா இருக்கு, நல்ல பேரா இருக்கு. சொல்லுங்க ஐயாட்ட, பேசுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ, வணக்கம் இளம்பருதி. சொல்லுங்க. இளம்பருதி காலை கடலில் வந்து
குளித்து எழுந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆசிரியர் பணி மிக உன்னதமான பணி. நீங்கள் மாணவர்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றி விதிகளை பற்றி தெரிவிக்க வேண்டும். சரி ஐயா, நீங்கள் சொல்ல வர்ற கருத்தை சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்க? நாங்க சாலை பாதுகாப்பு ஒரு மன்றங்கத்துல நாங்க இருக்கோங்க ஐயா. மன்றத்து உறுப்பினர் இதுவா இருக்குங்க ஐயா, தலைமையில் இருக்கோம். ஒவ்வொரு மன்றமும் வச்சு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க சாலை பாதுகாப்பு மன்றம்ட்டு. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாலே அந்த பைக் எல்லாம் வராங்க. அது நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கனால அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில அந்த அவேர்னஸ் அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் ஒரே தொல்லை பண்ணி கேக்குறான். அவனுடைய அடம் பிடிச்சி கேக்குறதுனால அவங்க பேரண்டால அதை தடுத்து நிறுத்த முடியல. என்ன செய்யலாம் சார்? இப்போ இந்த மாதிரி இது எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. அவர் அரசு பள்ளி மட்டும் சொல்கிறார், எல்லா பள்ளிகள்லையும் இருக்கிறது. ஆசிரியர்கள் எடுத்து தான் சொல்ல முடியும். ஒருவேளை அது அதட்டி சொன்னால் ஆசிரியரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறும். சொல்லுங்கள் சார். வெரி குட் கொஸ்டின். பொதுவாக பள்ளியில் வந்து நல்ல மாணவன் ஒரு கேள்வி கேட்டால் ஆசிரியருக்கு ஒரு சில நேரம் பதில் தெரியுமா தெரியாது. வெரி குட் கொஸ்டின் உட்காருன்றாங்க. அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. உங்களுக்கு இங்கே நான் சொல்கிறேன், மலர்களுடன் பேசாத வண்டுகள், வீணையுடன் பேசாத விரல்கள், தெய்வங்களுடன் பேசாத தீபங்கள், நதிகளுடன் பேசாத நாணல்கள், புத்தகங்களுடன் பேசாத மாணவர்கள், மாணவர்களுடன் பேசாத ஆசிரியர்கள், வாகனங்களுடன் பேசாத ஓட்டுநர்கள், விதிகளை பற்றி அறியாத மனிதர்கள், இவர்கள் வாழ்வில் இருந்தும் பயனில்லை. இப்போ உங்களுடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானவங்க. அந்த மாணவர்கள் அவங்க என்ன கருதலாம்னா, நீங்கள் வேண்டுமானால் உலகத்திற்கு யாராவது ஒருவராக இருக்கலாம், சரி, ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் உலகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 18 வயது வருவதற்குள் என்ன சாலையில் சாகசம், அதை பெற்றோர்களுமே ஆதரிக்கின்றார்கள், பெருமையாக பேசிக்கொள்கின்றார்கள். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய. அது என்னன்னா, அப்பா இல்லாத நேரம் பையன் வண்டியில் அம்மாவை கூட்டு போய் ட்ராப் பண்ணுறான்னா அது பெருமையாக அந்த அம்மா சொல்லிக்கிறது. என்ன ஒரு பழக்கம் அது! யூனிஃபார்மோட அது போக்குவரத்து அதிகாரிகள் கை மறித்து பண்ணும்போது வேகமாக போயிடுறாரு. ஆக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் சாலையில் அவர்கள் கவனத்தோடு செயல்படுவார்கள். கரூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் ஐயா நம்ம தர்மானந்தன் ஐயா மிகச்சிறந்த கவிஞர். வழக்கமான ஒரு கேள்வி தாங்க. ஒரு சாலையில் விபத்து நடந்துருது, எதிர்பாராமல் நடப்பதான் விபத்து. அந்த நேரம் நம்ம மக்கள் ஓடி போய் உதவிக்கரன் நீட்டாமல் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு சமூக வலைதளங்கள் போட்டு, இது நல்லாவா சார் இருக்குது? மிகச்சிறந்த கேள்வி. அது இன்றைய சமுதாயத்தில் இது ரொம்ப மிகவும் தொடர்ந்து நடைபெறுகிற விஷயம். இது பாதிக்கப்பட்டவங்களை அவங்கள மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. தேவையில்லாத கவலைகளை அவங்க மனசுக்குள்ளே உருவாக்குது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது தனக்கு வந்தால் தான் தெரியும். அதை ஒரு வாட்ஸ்அப் எடுத்து வீடியோ எடுத்து வைரல் பண்ணுறதில் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலைங்க. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தனக்குன்னு சொல்லி வரும்போது தான் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்காக. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவர் கணவர் சாதாரணமானவர். அவர் தினமும் அலுவலகத்துக்கு போவார். ஒரு டிவிஎஸ் 50 வச்சுருக்காரு. சரி. காலையில் அவங்க மனைவி சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு திரும்பி ஈவினிங் வீட்டுக்கு வருவார். வர்றதுக்கு முன்னாடி குழந்தைகளை கொண்டு போய் டியூஷனுக்கு விட்டுட்டு திரும்பி வருவார். சரி சரி. திரும்ப ஒரு 7 மணிக்கு வருவார். இது அவருடைய அன்றாட வழக்கம். சரி. அன்று ஒரு நாள் திடீர்னு இடையில ஒரு நாள் அவர் ஒரு 3 மணிக்கு வர்றார் வீட்டுக்கு. சரி. சாப்பாடு சாப்பிடல, டிஃபன் அப்படியே வருது. அவங்க மனைவி பதறி போயிடுறாங்க. என்ன நீங்கள் சாப்பாடும் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல, திடீர்னு வந்திருக்கீங்க, ஆஃபீஸும் முடியாமல் குழந்தைகளையும் டியூஷனுக்கு அனுப்பாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே இவங்க சொல்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க, தவறி போயிட்டாங்க. சரி. நம்ம உடனே போகணும். சரி. எல்லாம் நான் போய் பையனை கூட்டிகிட்டு வர்றேன், டியூஷன் கூட இன்னைக்கு கட் பண்ணிடுவோம், நம்ம தான் இருந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி. அதற்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு 85 வயசாயிருச்சு. சரி. 85 வயசுக்கு மேலே இது பொதுவாக இறப்புங்கிறது ஒரு சாதாரணமானது தான். சரி சரி, பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் இல்லை.
அதுவும் இன்றைக்கி போய் நம்ம செய்ய போகிறது எதுவும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான். குழந்தைகளோட டியூஷனையும் கெடுக்காதீங்க. சரி. நீங்கள் முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. இப்படியே இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி அப்படின்னு சொல்கிறார். திரும்ப சொல்கிறாரு, இல்லை நம்ம போனோம், நம்ம இருந்து தான் செய்யணும்னு. கொஞ்சம் ஆரம்பரம் இருங்க, இந்த மாவெல்லாம் வந்து கிரைண்டரில் ஆடிட்டுருக்கு, எடுத்து போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இறந்தது எங்கள் அம்மா இல்லை உங்கள் அம்மான்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து என்னன்றாங்க, அந்த அம்மா பதறி போய் இவரை மாவு அப்படியே இருக்கும், மாவெல்லாம் தூக்கி பிடிச்சி எதற்கு சொல்ல வருகிறது, உடனே போங்க தனக்குன்னா வருது, தனக்கு என்று வருகிற பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் அருமையான கேள்வி. விபத்தை வெறும் பார்வையாளனாக மட்டுமே பார்க்க கூடாது, விபத்தில் தான் அடைந்தவனாக பார்க்க வேண்டும். உடனே என்ன செய்ய வேண்டும், உங்களால் முடிஞ்ச உதவி என்ன, நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு வாங்க. இப்போ காவல்துறையில் அது கேள்வி கேட்கறது இல்லை, யார் கொண்டு வந்தாங்க என்னன்னு. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய அரசு இன்னுயிர் காப்போம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அருமை அருமை. நீங்கள் உடனே எவ்வளவு 1 ஹவரில் கொண்டு போனால் கோல்டன் ஹவர்ஸ்ன்றாங்க. சரி, அவங்கள காப்பாற்ற முடியும், உயிர் பிழைக்க வைக்க முடியும். அதே மாதிரி முதல்ல தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போய் இருந்தால் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்துக்கு என்ன செலவு பண்ணுறது என்ன ஏதுங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இன்னுயிர் காப்போம்ங்கிற திட்டம், ஒரு மனிதன் விபத்துக்கு உள்ளானவன் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் உள்ளே போனாலும் அவருக்கு உடனடி சிகிச்சை, என்ன அறுவை சிகிச்சை வேணுமோ, என்ன மருந்து மாத்திரைகள் வேணுமோ, 48 மணி நேரத்துக்கு அரசே அந்த செலவை ஏற்கிறது. அருமை அருமை. இது மக்களுக்கு தெரிய வேண்டும். அருமை. எனவே விபத்தை வெறும் பார்வையாளனாக பார்க்கக்கூடாது என்பதே எனது வேண்டுகோள். இது வந்து எல்லாருக்குமான வேண்டுகோள். தயவு செய்து அந்த விபத்திற்கு ஆளானவர் உங்களுடைய உறவாக, தோழமையாக, நட்பாக, உணர்வாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு எண்ணங்கள் வராது. கோடைப்பான் மலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கரூர் ஆர்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், டான் அகாடமி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க சார், பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக நேயர் பார்க்கல. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள், யார் பேசுறீங்க? மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர் சார். ராமர், சொல்லுங்க, என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஐயாட்ட பேசுங்க. சந்தேகம் என்பது கூட இல்லை சார். எத்தனை ரோடு எத்தனை வந்தாலும் செஞ்சாலும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் எதையுமே ஒழிக்க முடியாது அப்படின்ற கான்பிடென்ட் கொண்டு வரணும். அது தனக்குள்ள மட்டும்தான். அப்ப நான் பேசுனா எனக்கு தான் நான் கொண்டு வரணும். சரி. நீங்க பேசுங்க, அது உங்களுக்குள்ள தாராளமா இருக்கு. சரி. அப்படின் போது ரோடுல வந்து எந்ததையுமே நம்ம நினைக்க கூடாது, பயணத்தை மட்டும்தான் நினைக்கணும். அந்த பயணம்ங்கிறது பிறருக்கு நலனா இருக்கிறாப்புல நினைக்கணும். அந்த வகையில நம்ம எவ்வளவு ரோடு போட்டு செஞ்சு ஊட கம்பியை போட்டு லைட்ஸ் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா கூட ரோடுல சில அனிமல்ஸ் வந்து ஊட பாஞ்சிருது. அது வந்து 4 வீலர்ஸ் பெரிய வாகனங்களுக்கு அது சரியா போது தட்டி விட்டு போயிருது. சாதாரண ஒரு 2 வீலர்ல வித்து ஃபீமேல் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது எப்படி பாதுகாப்பு என்னன்றதே தெரியல. அருமையா சொன்னார் ராமர். ரொம்ப வேஸ்டுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சிடறாங்க நகரத்துக்கு பகுதி பக்கத்துல. அதனால என்ன வருமோ என்னமோ தெரியல. இந்த உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சுக்கிறணும். அருமையா சொன்னீங்க ராமர். இப்ப எங்களுடைய சந்தேகம் என்னன்னா, அதாவது சார், நான் இப்ப ராமர் சொன்னதை நானும் கேட்க வந்து அவர் சொல்லிட்டாரு. இந்த ரோடுகளில் வந்து மக்களுக்கு புரியவில்லை, எந்த ரோடு என்ன விஷயம். என்ஹெச்ங்கிறாங்க, எஸ்ஹெச்ங்கிறாங்க, ஓடிபிங்கிறாங்க, வில்லேஜ் ரோடுங்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் AH43 ஒன்று போட்டிருக்காங்க சார். இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சார் ப்ளீஸ். முதல்ல ராமருக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி உணர்வோட அனைத்து சாலை உபயோகிப்பாளர்களும் இருந்தால் விபத்து வந்து நடைபெறுவது தவிர்க்கப்படும். இரண்டாவது, நம்முடைய மிருகங்கள் மீது வாகனங்கள் அடிபடுவதும் தவிர்க்கப்படும். நீங்கள் கேட்டது மிக முக்கியமான கேள்வி. சாலை பாதுகாப்பு பற்றின அறிவு ஓரளவுக்கு இருக்கணும். சரி. அப்போ அந்த சாலை என்ன வகையான சாலை என்பதையாவது தெரிஞ்சிருக்கணும். மிக அருமையான கற்று. ஒவ்வொரு சாலையிலையும் அந்த சாலையினோட இடது ஓரத்தில் ஒரு மைல்கல் இருக்கும். சரி. அந்த மைல்கல்ல விதவிதமான பெயிண்ட்கள் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததுன்னா அது நேஷனல் ஹைவே. சரி. கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததுன்னா அது ஸ்டேட் ஹைவே. சரி. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததுன்னா அது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. சரி, ஓகே ஓகே. ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்ததுன்னா அது
அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. சரி சரி. வெறும் பிளாக் கலர் அடிச்சிருந்ததுன்னா அது பஞ்சாயத்து ரோடு. ஓஹோ. இது பற்றி நம்ம ஓரளவுக்கு அந்த சாலையினோட அகலம் எவ்வளோ இருக்கும், அது சாலை நன்றாக இருக்குமா, அதில் எப்படி வாகனங்கள் போகலாம், இது எல்லாமே நம்ம யூகிக்க முடியும். சரி. இதை விட நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. AH43ன்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்ம NH7ல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதாவது நம்ம இந்த தொழில் சார்ந்த இந்த துறையில் இருக்கிற வாகன உபயோகிப்பாளராகட்டும், வாகன தயாரிப்பாளராகட்டும், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. சரி. AH அப்படின்னா நம்ம எப்படி நேஷனல் ஹைவேன்னு நம்ம வச்சுருக்கோம், சரி, மாநிலத்தில் ஸ்டேட் ஹைவேன்னு வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம். அது மாதிரி அது AHங்கிறது ஆசியன் ஹைவே. ஆசியன் ஹைவே 43. மிக அருமையான கேள்வி. மிக நன்றி ஐயா. அருமை. இப்போ யாரும் இணைப்பில் வராங்க, வாங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள். யார்? கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசன் பேசுறேங்க. சொல்லுங்கள். சாலையில் வந்து பொதுமக்கள் செல்லக்கூடிய வந்து கவனக்குறைவு இருக்கு, ஓட்டுநரோட கவனக்குறைவு, சாலை விதிகளை வந்து பின்பற்றாமை, இந்த மூணுமே வந்து விபத்து காரணமா இருக்க மாதிரி தெரியுது சார். 2 கேள்வி. வாகனங்களை வந்து எடுப்பதற்கு முன்னாடி வந்து ஓட்டுநர் வந்து என்ன கவனிக்கணும், அதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இயக்கும் போது என்ன செய்யணும். 2வது கேள்வி வந்துங்க, இந்த வாகனங்கள் வந்து தரையில் செல்லும் போதும் வளைவுகள் முந்தும் போதும் பார்த்தாங்க கட்டுப்பாட்டை இழந்து சில நேரம் விபத்து வருது. இது வளைவுகளில் முந்துவது தான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கிறது. இந்த வளைவுகளில் முந்துறது அவர் அருமையான ஒரு கேள்வி வச்சார். வண்டி எடுக்கும்போது ஓட்டுநர் எப்படி கவனமாக இருக்கணும், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது. சென்ற வாரம் கூட ஒரு பேருந்தில் வந்து மலையில் சென்ற ஒரு பேருந்தில் அந்த வாகன ஓட்டுநர் டிரைவர் என்ன செய்யாரு, செல்ஃபோன் பேசிட்டே வராரு. 100 பயணிகள் உட்காந்துக்காங்க, அவங்க உசுரை கையில் பிடிச்சி வராங்க. இவர்களுக்கெல்லாம் எத்தனை முறை சொன்னாலும் தெரிவதில்லை. என்ன சொல்லலாம் சார்? வளைவில் முந்தக்கூடாது, வாழ்க்கையில் தான் முந்தணும். அருமை. செல்போன் மணி அடித்தால் வாகனத்தில் நீங்கள் செல்லும் போது எடுக்கக்கூடாது. அது அழைப்பது உங்களது உறவினரோ வீட்டில் இருக்கும் மனைவியோ மகனோ அல்ல, யமனாகத்தான் இருக்கும். அதில் ஒன்றும் அழைப்பது உமன் அல்ல, யமன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. சரி சரி. இவர் மிக அருமையாக கேட்டார் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த திரு பெரியசாமி அவர்கள். வாகனத்தை எடுக்கும் பொழுது என்ன பார்க்கணும்? முதல்ல வாகனத்துக்கு உண்டான பதிவுறுக்கள் கையில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம அதை ஓட்டுறதுக்கு உண்டான உரிமம் இருக்கான்னு பார்க்கணும். வாகனம் நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். பிரேக் இருக்கா, டயர் இருக்கா, ஃபியூவல் இருக்கா, ஹெட்லைட் இருக்கா, இது எல்லாம் பார்க்கணும். நல்ல சீதோஷ்ண நிலையாக இருக்கான்னு பார்க்கணும். இதை எல்லாத்தையும் விட நம்ம வாகனத்தை இப்போ எடுத்துகிட்டு போகிறது உகந்ததான்னு முதல்ல சிந்திக்கணும். அருமை. ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க 5 பேருமே 5 வாகனத்தை எடுத்துகிட்டு போனால் சாலை என்ன ஆகுது? அதானே. யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் எந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட விபத்துகளை தவிர்க்கலாம். அருமை. இன்னும் சொல்லப்போனால் ஃபியூவல் சேவ் பண்ணலாம் நாட்டிற்கு, மாநிலத்திற்கு. இன்னும் சொல்லப்போனால் விபத்துகளை குறைக்கலாம். அருமை. அதையெல்லாம் மீறி நம்மளுக்கு ஒரு எசென்சியல் அப்படின்னு தேவைப்பட்டு நீங்கள் வாகனத்தை எடுத்துகிட்டு போகும்போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். மிக மிக நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. சாலையில் நீங்கள் எப்படி பயணிக்கணுமோ அப்படி தான் பயணிக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப வழிப்பயணங்கள் அருமையாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆக வந்து நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மட்டும் வாழ்க்கை வளமாக அமையும். சார், இப்போது இது வந்து சாலை பாதுகாப்பு வாரம், சர்வதேச சாலை பாதுகாப்பு வாரம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கு வந்து இன்னும் அந்த விழிப்புணர்வு என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. இருந்தாலும் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. குறிப்பாக சொல்லணும், எங்கள் மலைச்சாலைகள், கொடைக்கானல் போன்ற மலைச்சாலைகளில் நிறைய வாகனங்கள் இந்த புகைகளை கக்கி கொண்டு தான் வருகிறது. அது டூரிஸ்ட் வாகனமாக தான் சரி, இல்லை உள்ளூர் வாகனம் சரி. இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தேவை. அளவுக்கு அதிகமான பாரத்தோடு வராங்க, அதற்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை. அது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மிக அருமையான கேள்வி. புகை நமக்கு பகை என்பதை மனதில் நாம் கொள்ள வேண்டும். வாகனம் வந்து ஒவ்வொரு முறையும் தகுதி சான்று புதுப்பிக்கப்படும் பொழுது வாகனத்தை நாங்கள் செக் பண்ணுறோம். சரி. நம்முடைய மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் செக் பண்ணுறாங்க. அப்போது வாகனத்தினோட பல பேராமீட்டர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து புகையினோட அளவு வந்து நம்ம பார்க்குறோம். சரி. இந்த புகை வந்து ரொம்ப பெரிய மாசுங்க அது. சரி சரி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புகையில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சரி, கார்பன் மோனாக்சைடு இருக்கும்.
இவை எல்லாமே வந்து காற்றோட காற்றாக கலந்து மேலே போயிடுது, வானத்தை அரைஞ்சு ஸ்ட்ரெடாஸ்பியர் வரைக்கும் போயிடுது, மழைப்பொழிவை தடுக்குது, ஓசோன் ஓட்டை கொடுக்குது, குளோபல் வார்மிங் கொடுக்குது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்குது, சரி, கிளாஸ் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்குது. அதனால் புகை வந்து வாகனத்தில் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் கண்டிப்பாக அதை செக் செய்து அதுக்கு என்னென்ன வகையில் தீர்வு காணணுமோ அதை காணணும். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, வாங்க. வணக்கம். வணக்கம் சார், நான் கரூர்ல இருந்து மணியரசு பேசுறேங்க. மணியரசு, பேசுங்க. ஐயாட கேளுங்க. ஒரு முக்கியமான தகவலுங்க. ஆக்சுவலா எல்லாரும் யார் யார் நேரத்தை சரியா கடைபிடிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேகத்தை அதிகப்படுத்துறாங்க, நேரத்தை வந்து ரோட்ல மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இத பத்தி இப்ப வலியுறுத்தி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அருமையா சொன்னாங்க. இவங்க வந்து புறப்படும் போது தாமதமாக புறப்பட்டு அலுவலகத்துக்கு சரியான நேரத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேகத்தை அதிகரிக்கிறார்கள், விவேகத்தை குறைத்து விடுகிறார்கள். இதற்கு என்ன சொல்லலாம்? வேகம் மிகவும் மோசம், விவேகம் மிகவும் நன்று. சரி, மிதமான வேகமே மிதமான வாழ்க்கைக்கு நன்று. நீங்கள் எதற்கு வேகத்தோட போகணும்? நீங்கள் என்ன வேகத்தில் போனீங்கனாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு மீறி போனால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போவீங்க, அல்லது 10 நிமிடங்கள் முன்னாடி போவீங்க. நீங்கள் ஓடுகிற ஓட்டமெல்லாம் மரணத்திற்காக என்று இருக்கும் பொழுது மெதுவாய் கொஞ்சம் ஓடினால் என்ன மணிதான்? மணியரசு, மெதுவாக போங்க. சரி, எல்லாத்துலேயும் மெதுவாக போகிறது மிக மிக நல்லது சார். இப்போ போகிறாங்க சார், போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய இடங்களில் கூட இந்த டிராஃபிக் சிக்னலை வந்து பலர் வந்து கடைபிடிப்பதே இல்லை, கண்டுகொள்வதும் இல்லை. அவர்களுக்கு என்ன சொல்லலாம்? மிக அருமையான கேள்வி இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நமக்கு டிராஃபிக் சிக்னல் நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மிக தவறு. சரி, இப்போ ரெட் லைட் எரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? நிப்பாட்டி வண்டியை நிறுத்து. சரி, ரெட்டு ஆரஞ்சு சேர்ந்து எரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், தயாராகிரு. இப்போது வெறும் ஆரஞ்சு லைட் மாத்திரம் எரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? நிற்காம ஸ்டாண்டர்டாக எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்க. யாருக்குமே பதில் சொல்ல எனக்கும் தெரியாது சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதே தான் நேயர்கள் மத்தியிலையுமே இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. சரி, வெறும் அந்த மஞ்சள் விளக்கு எரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன ஸ்பீடாக வந்தீங்களோ அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும். யூ ஹாவ் டு ஸ்டாப் யுவர் வெஹிக்கிள். சரி சார். அப்போது நம்ம தவறான புரிதலோட நம்ம விதிகளை தெரிஞ்சவன் ஸ்டாப் பண்ணுவான், விதியை தெரியாதவன் இல்லை நம்மளை ஸ்டார்ட் பண்ணி போகணும்னு தப்பான விதியை மனசில் ஏற்றிட்டு அவன் போவான். அந்த நிகழ்வு விபத்தில் தான் முடியும். அதனால் சாலை விதிகளை பின்பற்றுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதான் எங்கள் ஐயா சொல்லுவார், 100 மீட்டர் வேகத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க, 100ல் போய் 108 திரும்பி வராங்கன்னு சொல்லுவாருங்க. நீங்கள் ஏன் 100ல் போகணும்? சரியா? வாழ்க்கையை வளமாக அமைத்துக்கொள்ள உயிர் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது தானாகத்தான் இங்கிருந்து புறப்பட வேண்டும், நாமே அதை புறப்பட வைக்கக்கூடாது. சரி, இப்போ நிகழ்ச்சி நிறைவு வந்துட்டோம். பொதுவாக ஒரு 2 நிமிடங்கள் இந்த மக்களுக்கு ஒரு சாலை பாதுகாப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்களேன். கண்டிப்பாக சாலை பாதுகாப்பு பற்றி முதல்ல வந்து சாலை பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டது, பின்னர் வாரக்கணக்கில் அனுஷ்டிக்கப்பட்டது. இப்போ சாலை பாதுகாப்பு மாதம்னு நம்ம அனுஷ்டிக்கிறோம். உலக அளவில் விபத்துகள் நடக்கிறது நம்மளுடைய கண்ட்ரி சரி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா சாலை பாதுகாப்பை பற்றி இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மஞ்சள் லைட்டு இது சாலை பாதுகாப்பை பற்றி அறியாமல் தான் ஏற்கனவே நமக்கு தெரியும்னு வாகனத்தை இயக்கிறது, தேவையில்லாமல் வாகனத்தை இயக்கிறது, ஒரு வாகனத்தில் வந்து ஒருத்தர் மாத்திரம் போகிறது தவறு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. 5 பேர் போகிற வாகனம் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, இதை எல்லாமே தவறு. சொல்லப்போனால் இது நிறைய விஷயங்களை நம்ம இங்கே விவாதிச்சிட்டோம், சரி நேரமும் இல்லை. மலைகளின் இளவரசி இது, அந்த மடியிலே அமர்ந்து வெள்ளி படிவில முழுவதும் நனைந்து 2 மலைகளுக்கு இடையே சிக்கி தவிக்கும் மேகங்கள் மலையை பொழிவது போல் இந்த மக்கள் மனதில் அற்புதமான அறிவு சிந்தனைகளை இதுவரை நாம் விதைத்து கொண்டிருந்தோம். காதுகளை அவர்கள் சற்று கடன் கொடுத்தார்கள், மிக்க நன்றி. விண்ணிலிருந்து விடைகின்ற மலைத்துளைகள் மண்ணை அடைகின்ற பொழுது ஆற்றிலே விழுந்தால் நதியாகிறது, சேற்றிலே விழுந்தால் சகதியாகிறது, சிப்பிக்குள் விழுந்தால் முத்தாகிறது. நேயர்கள் அனைவரும் சிப்பிக்குள் விழுந்த முத்துக்களாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. புது ரோட்டுல தான் நல்ல ரோட்டுல தான் நின்றாடும் வெள்ளி நிலவு, இந்த ராத்திரியில் ஒரு யாத்திரையில் பூவோடு காத்தும் வருது. நிலவெங்கே சென்றாலும்
நிழல் பின்னால் வராதா? நீ வேண்டாம் என்றாலும் அது வட்டம் ஈடாதா? சாலை பயணங்களில் எத்தகைய விழிப்புணர்வு தேவை என்று கூறி சென்றது இன்றைய வானவில். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கடலூர் வட்டார போக்குவரத்து தலைவர் கவிஞர் பல தர்மானந்தன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு இதுவரை பொருள்நுட்பம் ராஜேஷ், நாகராஜ், மணிவண்ணன், அழைப்பாளர் ஒருங்கிணைப்பு கலைவாணி, கணினியாக்கம் யுவபாலா. இனி 100.5 நிகழ்வுகளின் நினைவுகள் முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.